சண்டே காலையிலே வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். எங்க போறோம்னா, இந்த பிள்ளைங்க ஒரே அம்மா ஐஸ்கிரீம் சாப்பிடணும், பப்ஸ் சாப்பிடணும் அப்படின்னாங்களா. சரி அவங்க அப்பாவை போய் வாங்கிட்டு வர சொல்லலான்னு பார்த்தா, நாங்க கடையில தான் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு கிஷோர் அவங்க அப்பாவும் கிளம்புனாங்களா. அதுக்கப்புறம் பாப்பா நானும் வரேன்னா, சரி நீ மட்டும் எதுக்கு வீட்டில் இருக்க, வா நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம் அப்படின்ட்டு என்னையும் இழுத்துட்டு வந்துட்டாங்க. கிஷோர் சொல்லிட்டு அம்மா எல்லா பப்ஸ்லேயும் ஒவ்வொன்று வாங்கி நம்ம எல்லாமே டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டானா, அதனால வந்து ஒரு காளான் பப்ஸு, ஒரு எக்கு, ஒரு வெஜ்ஜின்ட்டு 3 பப்ஸு ஃபஸ்ட்டு வாங்கினோம். 3 பப்ஸுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்ல. எனக்கு என்னமோ 3மே டேஸ்ட்டு ஒரே மாதிரி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்க ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்தாங்களா. நான் வந்து ஜூஸ் ஏதாவது வாங்கிக்கலான்ட்டு நான் ஜூஸ் தான் குடிச்சேன். எனக்கு ஐஸ்கிரீமா ஜூஸானா ஜூஸ் தான் எனக்கு பிடிக்கும். ஐஸ்கிரீம் அந்த அளவுக்கு பிடிக்காது. இந்த பிள்ளைங்கிட்ட உங்களுக்கு ஜூஸ் வேணுமான்னு கேட்டால் எங்களுக்கு வேண்டான்ட்டாங்க. ஆனால் எனக்கு ஜூஸ் கொண்டு வந்து வச்ச உடனே அம்மா நானும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கிறேன்னு என்கிட்ட பங்குக்கு வராங்க. அதுக்கப்புறம் ஆளு கொஞ்சமாக வந்து குடிச்சிட்டு அங்கே ரோட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு டிஷர்ட்லாம் போட்டிருந்தாங்களா, சரின்ட்டு அந்த கடைக்கு போயிட்டு பாப்பாவுக்கு வந்து டிஷர்ட்லாம் கொஞ்சம் சின்னதாக போச்சு. சரி ஒரு டிஷர்ட் ரூ. 100 அப்படின்ட்டு ஒரு 3 டிஷர்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே நிறைய இருக்குது. இவளை விட கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களுக்கு தான் நிறைய டிஷர்ட் இருந்த மாதிரிச்சு. இவளுக்கு வந்து ரொம்ப நேரம் தேடிட்டு கிடந்தேன்னா இதுக்கு மேலே வேலை சரிப்பட்டு வராதுன்ட்டு ஒரு 3 மட்டும் எடுத்துட்டு கிஷோர் சைஸுக்கு நிறைய டிஷர்ட் இருந்துச்சு. அவனுக்கு நிறைய இருக்கிறதுனால அவனுக்கு ஒன்று மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் நான்வெஜ் எதுவுமே எடுக்க வேண்டான்ட்டு பிள்ளைங்களே வந்து சொல்லிட்டாங்க. கிஷோர் வந்து அம்மா சாம்பார் வைக்கிறீங்களாங்கிற அளவுக்கு வந்து இந்த தீபாவளிக்கு அப்புறமா ஒரே நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கே பிடிக்காம போயிடுச்சு போல. அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி கிஷோர் பர்த்டேக்கு வந்து சிக்கன் தான் எடுத்து சாப்பிட்டோமா. அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறைய காயெல்லாம் இருந்துச்சு. சரி சாம்பார், அவியல், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அப்பளம் எல்லாம் வந்து வச்சு சூப்பரான ஒரு வெஜ்ஜு சாப்பாடு வந்து சாப்பிட்டோம். இப்போ சிக்கனு மீன் சமைச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு சாப்பிட்ருக்க மாட்டாங்க போல். ஆனால் இன்றைக்கி எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. அப்படியே வீட்டிலே வந்து இருந்தாச்சு. காலையில் போய் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு நாளைக்கு இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். டாட்டா பாய்.